அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடத்தில் எப்பேற்பட்ட மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் இன்றி ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு மிக அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் ஜென்மத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகி 4 மாதங்களில் அதிசார பயிற்சியாக உச்சமும் பெற போகிறார். எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வருடத்தில் பெரும்பாலும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான சாதகமான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல நிரந்தரமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 12 இடங்களில் 12 அல்லது 13 முறை வலம் வந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். துரிதமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் துவக்கத்தில் தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடம் துவங்கும் போது லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தடையில்லாமல் நிறைவாக கிடைப்பதற்கான வழிகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார். மேலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று இந்த வேளையில் விளம்பரகிறாருங்க. வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாக தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி
வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். வருமானம் ஒரே சீராக அமையும். எடுத்த காரியம் அனைத்திலும் தடை தாமதம் இல்லாமல், தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மனவேதனை தரக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் துவங்கிய ஒரு மாதத்திற்குள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜென்மத்தில் நுழைகிறார். அடுத்த 3 மாதங்களிலேயே ஜென்மத்தை விட்டு விலகி அதிசார பயிற்சியாக தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெறுகிறாருங்க. குருவின் உச்சம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய குருவின் அமைப்பால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உறவு பலப்படக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே கவனக்குறைவாக இருந்து தவறவிட்ட வாய்ப்புகளை கூட தானாக சரி செய்யக்கூடிய வகையில், புதிய வாய்ப்புகளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒன்றாக உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி வலுவாக வலம் வருகிறார். ஜீவனாதிபதி என்று அழைக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய தருணம் என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதும் சிறப்பான மாற்றத்தை தான் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த வருடத்தின் இறுதியில் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் நுழைகிறார். எனவே உறுதியாகவே தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் தானாகவே தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிதாக இந்த தருணத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் நிறைவாகவே சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதையே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு, கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன. என்றால் இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. ராகு வலுவாக கர்மத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திலும், கேது சுகத்திலிருந்து தைரியஸ்தானத்திலும் நுழைவதால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமான ராகு கேது உருவாக்கி கொடுக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 3, 4, 5, 6, 7 என பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். கால்நடை வளர்ப்பில் நல்ல அபிவிருத்தி காணப்படும். மாநில அரசின் சலுகை உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தையும் கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் குரு பகவான் ஜென்மத்திற்குள் வருவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் உறுதியாகவே ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை ஒருமுறை தரிசித்து வாருங்கள். மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மை தடையின்றி கைகூடும்.